அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்கு. அதை படிக்காதவங்க படித்து பாருங்க. அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. நான் வளர்கிற போதே என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது 3 தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்கின்ற அந்த வாசகங்கள் தான் என் நெஞ்சத்தை விட்டு அன்றாடம் நீங்காதிருக்கிறது. இன்றைக்கும் மாண்புமிகு முதல்வர் என்னை இந்த அரியாசனத்திலே அமர்த்தி இருக்கிற, தமிழகமே விரும்பி ஏற்றிருக்கிற, எதிர்காலத்தில் இந்திய துணை கண்டத்தையே வழிநடத்த இருக்கிற எங்களுடைய தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எதிர்பார்ப்பை, உங்கள் எண்ணத்தை, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற இந்த மாமன்ற உறுப்பினர் அனைத்து உறுப்பினர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நியாயமான, நீதிக்கு வலுவாத ஒரு பேரவை தலைவராக உறுதியாக நான் பணியாற்றுவேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தந்து இந்த வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்றதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்கு. அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. நான் வளர்கிற போதே என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது 3 தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்கின்ற அந்த வாசகங்கள் தான் என் நெஞ்சத்தை விட்டு அன்றாடம் நீங்காதிருக்கிறது. இன்றைக்கும் மாண்புமிகு முதல்வர் என்னை இந்த அரியாசனத்திலே அமர்த்தி இருக்கிற, தமிழகமே விரும்பி ஏற்றிருக்கிற, எதிர்காலத்தில் இந்திய துணை கண்டத்தையே வழிநடத்த இருக்கிற எங்களுடைய தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எதிர்பார்ப்பை, உங்கள் எண்ணத்தை, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற இந்த மாமன்ற உறுப்பினர் அனைத்து உறுப்பினர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நியாயமான, நீதிக்கு வலுவாத ஒரு பேரவை தலைவராக உறுதியாக நான் பணியாற்றுவேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தந்து இந்த வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன்.